ஹாய் ஹலோ வணக்கம். வதனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நான் உங்கள் வேதியப்பன் கணேசன். இப்போ யோகாவில் நம்ம மனதினுடைய 10 படிநிலைகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனசில் கர்மா அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கர்மா இஸ் எ பூமரங். நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு வெளியே வருது. சரிங்களா? ஸோ கர்மான்றது என்ன அடிப்படையாக பார்த்தோம்னா இந்த இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் என்னதான் சொன்னாலும் என்னதான் செஞ்சாலையும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லா உயிர்களுக்கும் ஒரு சட்டம் இருக்குங்க. இது பேசிக்குங்க, எல்லாருக்குமே பேசிக்குங்க. யாராக வேணா இருக்கட்டுங்க, மனிதனாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், செடி கொடியாக இருக்கட்டும், எதோ வேணா இருக்கும், எல்லாத்துக்கும் அடிப்படை சட்டம் ஒன்று தாங்க. அது நம்ம கர்மான்னு சொல்லிக்கலாம், வேற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? பட் ஆனால் அடிப்படை என்னன்னா இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு தத்துவம். இன்னைக்கு நான் ஒரு செயல் செய்கிறேன், இந்த செயலுக்கு விளைவு வந்தே தீரும். சரிங்களா? இதை தான் கர்மா இஸ் எ பூமரங்னு சொல்கிறோம். நமக்கு என்ன கர்மா செஞ்சோம், என்ன செயல் செஞ்சோம் அப்படின்னா அந்த செயலுக்கான விளைவு அதுலேயே வந்துடுது நமக்கு. நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு பசி ஆத்தினேன், நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு சோறு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கொடுத்த அந்த செஞ்சக்கூடிய செயல் நாளைக்கு உங்களுக்கே வரப்போகுது. உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கொடுக்க போகிறாங்க. ஸோ நல்ல செயல் செஞ்ச நல்ல விளைவு வருது. சரிங்களா? இதே ஒரு தீய செயல் செஞ்சால் தீய விளைவு வரும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் கர்மான்னு சொல்றோம். அதாவது வினைகள், நம்ம செஞ்ச வினைகள். சரி, இந்த கர்மாவை பற்றி இன்னும் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி ஐயா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தத்துவ ஞானி. அவர் பார்த்தீங்கன்னா கர்மாவை 3 வகையாக வடநூலார்கள் எழுதி வச்சதா சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கர்மான்றது 3 வகையாக பிரிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பலவினை புகுவினைன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம மகரிஷி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்கிறாரு. சஞ்சித கர்மா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச வினைகள், செயல்கள், இது எல்லாமே சஞ்சித கர்மா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராரப்த கர்மா. ஓகேங்களா? நம்ம அப்பா அம்மா செஞ்சக்கூடிய செயல்கள், இது பிராரப்த கர்மான்னு சொல்றோம். சரிங்களா? அப்பா அம்மா எது என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க பிறந்ததுலேருந்து நல்லது செஞ்சிருக்கலாம், கெட்டது செஞ்சிருக்கலாம், அது எல்லாமே பிராரப்த கர்மான்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகாமிய கர்மா. ஓகேங்களா? நம்ம விவரம் தெரிஞ்ச என்னென்னலாம் செயல்கள் செஞ்சோமோ அது எல்லாமே பிராரப்த கர்மா. இது என்னோட பிறவியில் நான் செஞ்சக்கூடிய நல்ல வினை, தீவினை, நான் என்னோட 3 வயசுல செஞ்சதோ இல்லை 10 வயசுல செஞ்சதோ, இது எல்லாமே பிராரப்தத்தில் அடங்கும். ஸோ இந்த சஞ்சித கர்மாவும் பிராரப்த கர்மாவும் பார்த்தீங்கன்னா பலவினை. இந்த ஆகாமிய கர்மான்றது புகுவினை. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ சஞ்சித கர்மான்றது நம்ம முன்னோர்கள் கொடுத்தக்கூடிய அந்த மூட்டை, பாவ புண்ணிய மூட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எப்படி இந்த கர்மா செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி 7 தலைமுறைகள் சொல்லுவாங்க. இந்த 7 தலைமுறைன்னு சொன்னீங்கன்னா நம்ம அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 153 பேரோட பதிவுகள்லாம் நம்ம உடம்புல இருக்கு. ஸோ அந்த பதிவுகள் தான் இன்னைக்கு எனக்கு வினையாக வந்துட்டு இருக்கு. சரி, இது எப்படி தொடர்ச்சியாக வருது? ஸோ இதை பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த வினைகள் அந்த 7 தலைமுறை பதிவுகளும் எப்படி எனக்குள்ளே இருக்குது, மறுபடியும் எப்படி நீங்கள் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா 3 வகையாக பிரிக்கிறீங்க. ஸோ இது மேன்மேலும் நான் எப்படி இந்த வினைகள்லாம் தீர்த்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி மேலும் நம்ம மறுபடியும் திங்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த கர்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளே என்ன நடக்குதோ அதை பற்றி தான் இது பண்ண போகிறோம். கர்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. கர்மாவில் பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் 153 பேரோட பதிவுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறோம். 7 தலைமுறை பதிவுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறோம். இந்த 7 தலைமுறை பதிவுகள் எப்படியெல்லாம் பதிவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிற பார்த்துக்கோங்க. நம்ம பிறந்தோம், யார் மூலிமா பிறந்தோம்? நம்ம அப்பா அம்மா, இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால தான் நம்ம பிறந்தோம். சரிங்களா? அது நமக்கு பின்னாடி பிறந்தவங்களும் தம்பி தங்கச்சி எல்லாரும் அதே சேம் தான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க? அவங்களோட அப்பா அம்மா இருந்திருப்பாங்களா? அவங்களோட அப்பா அம்மா இருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய பதிவுகள்லாம் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குங்க? இங்கே தான் ஒரு புதுசாக ஒரு டாபிக் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கருமையம்.
ஓகேங்களா. கருமையம் ஜெனட்டிக் சென்டர், தெய்வீக நீதிமன்றம்னு சொல்லிட்டு மகரிஷி ஐயா, வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்கிறாங்க. இந்த தெய்வீக நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பாவம் செஞ்சிருந்தாலும் புண்ணியம் செஞ்சிருந்தாலும் அதுக்கான விளைவை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா. இங்கே இந்த கருமையம் ஜெனட்டிக் சென்டர் எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். இப்போது நம்மளுடைய இந்த பிறவி நான் இருக்கேன், சரிங்களா. இப்போ என்னுடைய முற்பிறவி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாங்க. எப்படி அப்பா அம்மான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வித்தும் நாதமும் சேர்ந்ததுனால தான் நம்ம உற்பத்தி ஆகும். ஸோ அந்த வித்தில் தரக்கூடிய பதிவுகள் எல்லாமே எனக்குள்ளே இருக்குமா? வேற ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேங்க. ஒரு மரம் இருக்குங்க, சரிங்களா. மரத்துக்கான விதை இருக்குது. அந்த விதையில் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஒரு மாங்கொட்டை இருந்தால் அந்த மாங்கொட்டை எங்கேருந்து எடுத்து போட்டு ஒரு மண்ணில் போட்டிங்கன்னா அப்படியே அது மரமாக வளர்ந்து அது கூடிய கனிகள்லேருந்து அந்த இலைகள்லேருந்து அப்படியே இருக்கு. அந்த விதையில புதைக்கப்பட்டிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் சென்டர். விதையிலேயே எல்லாமே வித்துவாக இருக்கு, அதுக்குள்ளேயே எல்லாமே பதிவாக இருக்கு. அதை விதைச்சு நம்ம தண்ணி மட்டும் தான் ஊற்றுறோம். அது வளர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெருசாக பழம் என்னென்னோ ஏகப்பட்ட கனி காய்கள்லாம் கொடுக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம அப்பா அம்மா கொடுத்த வித்துக்குள்ளேயும் அவங்க செஞ்ச செயல்கள் அத்தனையும் வந்து பதிவாயிருக்கு. இப்போ அது வளர்ந்து நம்ம வெளியே வரும்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பதிவுகள்லாம் வெளிப்பட்டே இருக்கு. எப்படி ஒரு மரம் ஒரு விதையாக இருந்தது ஒரு செடியாக மாறிச்சு, செடியிலேருந்து வளர்ந்த கிளைகள் நிறைய இலைகள்லாம் வந்துச்சு, இலைகள்லேருந்து மேலும் அப்படியே பூ வந்துச்சு, பூவிலேருந்து கனிகள் வந்துச்சு, கனியிலேருந்து காய் வந்துச்சு, மறுபடியும் காயிலேருந்து கனியாக மாதிரி, கனியிலேருந்து மறுபடியும் விதை வந்துச்சு. அதே சேம் தான் நம்ம இங்கே இருக்கோம். நமக்கு முன்பிறவி வந்து எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அப்பா அம்மா அவங்க செஞ்சக்கூடிய பதிவுகள். இப்போ அவங்களோட அப்பா அம்மா செஞ்சக்கூடிய பதிவுகள் அவங்க கொடுத்த வித்துல அந்த பதிவுகளாக இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர். நமக்குள்ள ஒரு கேரக்டராக வருது, நம்மளுடைய ஒழுக்க பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா நம்மளுடைய அடுத்த பிறவி யாருங்க? உங்களோட குழந்தைங்க. நம்மளோட குழந்தைங்களே தான். பட் என்ன, நம்மளோட அடுத்த பிறவி நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதுவும் அதே மாதிரி தான் செய்யும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அதே சேட்டை, அதே குறும்பத்தனம், அது பேச்சு வழக்கு எல்லாமே உங்களை மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னலாம் பதிவு பண்ணீங்களோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு வரும். அது ஏதாவது ஒரு கெட்டது பண்ணிட்டு பாருங்க, பிடிச்சி அடி நடிக்கிறீங்களா இல்லையா அந்த குழந்தைங்க? ஏன்னா நான் செஞ்சிட்டேன் தப்பு, நீ அந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் பாடம் கூட்டுறீங்க. இரும்பு எப்படி தட்டுறீங்களோ அந்த மாதிரி தட்டி தட்டி வளர்க்குறீங்க. ஏன்னா நல்லதை செய், நல்லா படி, நல்லதை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு நல்லதே செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முற்பிறவி நம்ம அப்பா அம்மா, அவங்க நம்மளுடைய பின்பிறவி குழந்தைங்க. இந்த மாதிரி அந்த வித்து தொடர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து அந்த வித்து தொடர் வந்துட்டே இருக்குங்க. பழக்க வழக்கமாக அது நல்ல செயல்களும் தீய செயல்களும் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கர்மான்றது ஒரு பதிவில் அப்படியே ஒரு ஜெனட்டிக் சென்டர் வந்து ஃபார்ம் ஆகி முற்பிறவியில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து உருவான அந்த வித்து அவங்க என்னென்னலாம் பதிவு பண்ணி கொடுத்தாங்களோ அது இன்னும் நம்ம கருத்தொடராக வந்துட்டே இருக்கு. சரிங்களா. இதில் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக என்ன பார்க்க போகிறோம்னா வித்துக்குள்ள விளங்கின பதிவுகள்லாம் இருக்கு. அதாவது நம்ம எங்கே, அதாவது இப்போ 6 அறிவுல இருக்கும், அதுக்கு முன்னாடி 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு, 1 அறிவுன்னு சொல்கிறோம். 1 அறிவு உயிரிலிருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் அத்தனையும் பதிவாகி இருக்கு. 1 அறிவு உயிரிலிருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் அத்தனை பதிவுகளும் நம்ம வித்துல பதிவாகி இருக்கு. கர்மாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த விலங்கின பதிவிலிருந்து வித்து வந்ததுன்னு சொன்னோம். 1 அறிவு உயிர்லேருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் வித்து வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குன்னு சொன்னோம் அந்த பதிவுகள் எல்லாமே. ஸோ அது வந்து எப்படி தெரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு குழந்தைய வந்து நல்லா இறுக்கி கட்டி பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுங்க, மிஞ்சி போனால் திணறும். கடைசி அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க வர்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ சவுண்டு போடும், கத்தும், இது பண்ணும். ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கடைசியில் கடிக்கும். பார்த்தீங்கன்னா வாயை வச்சு கடிக்கும். ஓகேங்களா. இது எங்கேருந்து வந்தது? மனிதனாக இருக்கான், ஆனால் கடிக்கணும்னு சொல்லிட்டு அது எங்கேருந்து வந்தது? அதுதான் விலங்கின பதிவு. விலங்கு என்ன பண்ணும், தன்னை தான் காப்பாற்றிக்கிறதுக்காக கடிக்க செய்யும். ஸோ இது விலங்கின பதிவுகளும் மனிதனோட இருக்கு. இதே சேம் தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சஞ்சீதத்திலேருந்து அந்த பழைய மூட்டையிலேருந்து வந்த வினைகள்லாம் நம்ம மனிதனாக வந்து 6 அறிவு எடுத்து ஒரு இறைவனை அடையக்கூடிய நிலைக்கு வந்த அப்புறமும் அந்த பதிவுகள் வந்து வெளிப்பட்டே இருக்கு. மற்றவங்களையே பார்த்துட்டு இருக்கோம், இது இல்லை அது இல்லைன்னு தேடிட்டே இருக்கோம், மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறோம், வஞ்சப்படுறோம், கோவப்படுறோம், இன்னும் நிறைய உயிரை அழிக்கிறோம். அடுத்த மனிதன் மேலே அன்பு செலுத்த தெரியறதில்ல. நமக்கு எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரி குறைச்சிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி 5 அறிவு நிலையிலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம கர்மா. அந்த கர்மாவிலேருந்து நம்ம விடுபட்டுக்கணும் அப்படின்னா அதை நோக்கி நம்ம போகணுமா? நம்ம 6 அறிவு வந்துட்டோம், எது தப்பு எது சரின்னு நல்லா பிரிச்சும் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம்.
இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா நமக்கு கெட்டது அப்படின்னு தெரியும். நம்ம தானாக எடுத்து ஒரு வெஜிடேரியன் எடுத்து சாப்பிட்றதில்ல, ஓகேங்களா? எது நல்லதோ அதை விளைவிக்கிறோம், அதை சாப்பிட்றோம். கர்மா வழியாக வந்த பதிவுகள் வந்து இந்த மாதிரி நமக்கு மேலும் மேலும் தொடர்ச்சி ஆகிட்டே இருக்கு. இப்போ சஞ்சித கர்மான்றது 7 தலைமுறையாக வந்த பதிவு, பிராரத்தமும் அப்பா அம்மா செஞ்சக்கூடிய பதிவுகள்லாம் நம்ம உடம்புல இருக்கு. இந்த பதிவை கழிக்க என்ன வழி? ஏன் எனக்கு எப்போ பார்த்தாலும் கெட்டதே நடந்துட்டு இருக்கு, நல்லதே கிடையாதா அப்படின்னு தான் பார்ப்போம். சரிங்களா? இதுக்கும் வந்து உங்களுக்கு துணை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தவம். தவம் செய்யும் போது தான் எனக்கு வரக்கூடிய எண்ணங்கள் நல்லதா கெட்டதான்னு என்னால் உணர முடியும். இல்லை அப்படின்னா நான் கெட்டதே செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா கெட்டது தாங்க வரும், எப்படிங்க நல்லது வரும்? சரிங்களா? நல்லது செஞ்சால் தாங்க நல்லது வரும். மற்ற உயிர்களையும் வந்து தான் உயிர் போல மதிக்கணும்னு சொல்கிறாரு வள்ளலார். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னும் போது இந்த பதிவுகளை வந்து தீர்க்கக்கூடிய வழிகள், அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு ஒன்று. ஸோ அதை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவுகள் வந்து கர்மா, நல்வினை, தீவினை, இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் 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 நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இந்த பிறவியில் இப்போது ஆகாமிய கர்மாவை எப்படி கழிக்கிறது? இந்த பிறவி எடுத்த நான் இந்த பிறவியில் இந்த பதிவுகளாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது இந்த பதிவுகளை மட்டும் நான் எப்படி கழிச்சு இது பண்ணுறதுன்றத ஆகாமிய கர்மா அப்படின்னா நம்ம இந்த பிறவியில் நம்ம 3 வயசுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ என்ன வயசில் இருக்குமோ அது வரைக்கும் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஆகாமிய கர்மா. அதில் வந்து நம்ம நல்லது செஞ்சுருக்கலாம், கெட்டது செஞ்சுருக்கலாம். அந்த பதிவுகளும் நமக்குள்ள பதிவாக இருக்கு. ஸோ அந்த பதிவாச்சு கழிச்சிட்டு போனால் மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த பிறவி சுகமானதாக மாறும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இன்னும் பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா இருக்கு. அதுக்கான விடைகள் வந்து ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த ஆகாமிய கர்மாவை கழிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்னா அதுக்கும் துணை செய்யும் தவம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீட்சை முறைகள்னு சொல்லுவாங்க. மகரிஷியோட இதில் தீட்சை முறைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் தீட்சை தவங்கள்லாம் பற்றி இன்னும் அடுத்த வரக்கூடிய எபிசோடில் நல்லா விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.